ஒவ்வொரு மாசமும் சம்பளம் கிரெடிட் ஆகும். நீங்க அத சேர்த்து வைக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. மாச கடைசியில பார்த்துட்டா, செலவுக்கே பணம் இல்லாம 0 பேலன்ஸ் ஆயி நிக்கும். அப்புறம் உங்களோட மனசு சொல்லும், "என்னால பணத்தையெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. என் கையில பணமே தங்காது." நீங்க பணம் சேமிக்காதது பிரச்சனை இல்ல. உங்க ஆழ் மனதுல நான் எப்பவுமே பணம் சேமிக்காத மனுஷன். என் கையில பணம் தங்காது. ஒரு அடையாளத்த உருவாக்கிக்கிட்டது தான் பிரச்சனை. இந்த அடையாளம் அப்டின்னா, இந்த விராட் கோலி எடுத்துட்டா, நான் பெரிய நம்பர் 1 கிரிக்கெட்டர் அப்டின்னு இருக்கும். ஒரு ரஜினி எடுத்துட்டா, நான் பெரிய ஆக்டர் அப்டின்னு இருக்கும். நம்ம விஜய் எடுத்துக்கிட்டா, நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்டின்னு இருக்கும். இதுதான் அடையாளம். சரி, இது எப்படி உடைக்கிறது? என் கையில பணம் தங்காது, நான் சேமிக்க மாட்டேன் அப்டின்ற அடையாளத்த உடைக்கிறக்கு ரொம்ப கம்மி அமௌண்ட் உங்களால ஈஸியா சேமிக்கிற அமௌண்ட்ட இப்பவே சேமிக்க ஆரம்பிங்க. நாளைக்கும் தொடர்ந்து சேமிங்க. நான் சேர்த்து வைக்க தொடங்கிட்டேன். ஒரு அஃபர்மேஷன சொல்லிக்கங்க. எப்ப அப்டின்னா, இந்த ரூ. 100 சேர்த்து வச்சுட்டு சொல்லணும். இப்படி பண்ணா என்ன ஆகும்? நம்ம ஆழ்மனது இவன் உண்மையிலுமே சேமிக்கிறான்பா அப்படின்னு பார்க்கும். இதை தொடர்ந்து எப்பப்பெல்லாம் முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருங்க. புதுசா ஒரு எவிடன்ஸ் அந்த ஆள் மனசுக்கு கொடுக்குறீங்க. உங்களோட அடையாளம் நான் சேமிக்காத மனுஷன், என் கையில பணமே தங்காது அப்படின்றது மறைஞ்சு புது அடையாளம் உருவாக ஆரம்பிக்கும். இந்த புது அடையாளம் எப்போ உருவாகுதோ அப்பதான் உங்களால உண்மையிலுமே சேமிக்க முடியும்.